பொதுவாக வந்து அறிவியல் வந்து வேணும். பொதுவாக மக்களுக்கு, சமூகத்திற்கு அறிவியல் வேணும். ஏன்னா, ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிக்கு வந்து எந்த காலத்தில் வந்து மழை பெய்யும், எந்த மாதங்களில் கூடுதல் மழை பெய்யும், எந்த காலத்தில் அடைமழை பெய்யும், எந்த காலத்தில் பனிப்பொழிவு இருக்கும், அது இரவு முன்பனி எப்படி இருக்கும், இல்லை விடிய போகிற நேரத்தில் பனி பெய்யும் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கும் இல்லையா? இதெல்லாம் வந்து அறிவியல் தான். இந்த இது இயற்கையில் பார்ப்பட்டு அவங்க கற்றுக்கொண்ட அறிவியல் உண்மைகள். அப்புறம் சில நேரத்தில் விவசாயம் செய்வதற்கு சில இலகுவான கருவிகள், குறிப்பாக வந்து அந்த பொருள்களை நகட்டுவதற்கு உருளை செஞ்சுக்கிட்டது, பொருள்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக வந்து சக்கரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி வந்தது, இதெல்லாம் வந்து அறிவியல் கண்டுபிடிப்பு தான். ஒரு வேலையை எளிதாக்குவதற்கு தான் வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் வேணும். ஆனால் ஒரு வேலை செய்ய விடாமலே செய்து உடல் உழைப்பை மறுப்பதாக, அது ஒரு சோம்பேறித்தனத்தை வளர்ப்பதாக, வேறு ஒரு பிற நோய்கள் முதலான பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்துவதாக ஒரு அறிவியல் வந்து இருக்கக்கூடாது. இதுதான் வந்து ரொம்ப அடிப்படையானது. அப்போது நம்மளுக்கு தமிழ் மரபில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகள் சொன்னோம்ல, 2000 வருஷம்னு சொன்னோம். அப்போ அது 2600 வருஷம் நாங்கள், இப்போ 3000 வருஷம். இப்போ கீழடி போன்ற ஆய்வுகள் வந்த பிறகு அது கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய அது ஒரு பண்பாட்டு வாழ்க்கை உடையது, ஒரு தேர்ந்த வாழ்க்கை உடையது, ஒரு முழுமையான அறிவுபெற்ற சமூகமாக இருந்தது. மொழியும் சரி, கலையும் சரி, இலக்கியம் சரி, பண்பாடு வேலம் வளர்ந்த ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய வழியாக இருக்கிற நாம் அதை மறந்து போகிற ஒரு சூழல் வருகிறது. ஏன்னால் அறிவியல் வேண்டும், அறிவியல் தொழில்நுட்பமும் வேணும். ஆனால் அவை நம்முடைய உடலையும் உடல் உழைப்பையும் முற்றிலுமாக நிராகரிக்கிற பொழுது நோய்கள் வந்துவிடும். எனவே ஆயுள் வாழ்கிற காலம் குறைகிறது. இதற்கு அடிப்படையாக உணவு அமைகிறது. எனவே இந்த உணவு தான் ரொம்ப அடிப்படையான சிக்கலை உடலில் வந்து உண்டாகும். ஒருவேளை அந்த உணவில் நாம் சமாளிக்க முடியும் என்றால் உழைப்பிலிருந்து வெளியே வந்துடக்கூடாது. அப்போ உழைப்பு வேணும். உழைப்பு இல்லை என்றால் நம்முடைய உணவு நமக்கு எந்த பலனையும் வந்து கொடுக்காது. சங்க இலக்கிய வாழ்க்கை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்கிறோம். இந்த 5 வகை நிலங்களுக்கு ஏற்ற ஒரு உற்பத்தி முறை இருக்குது. உணவு உற்பத்தி தொழில் முறை இருக்கிறது, அதற்கு தகுந்த மக்களுடைய வாழ்க்கை முறை இருக்குது, அதற்கு தகுந்த அவர்களுடைய இயல்பான வாழ்க்கை, அதுக்கு தகுந்தமான பண்பாட்டு முறையும் இருக்குது. இந்த வேறுபாடுகள்லாம், இந்த மாற்றங்களை எல்லாம் நாம் வந்து உட்கொண்டு தான் இந்த தமிழ் சமூகம் கடந்து வருது. ஆனால் இப்பொழுது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இன்று நாம் இருக்கணும், இன்றைக்கி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா? இதை வந்து தான் வந்து கட்டமைக்குது இந்த நவீன உலகம் வந்து கட்டமைக்குது. அப்போ உழைப்பிலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள். உணவு தேவை, ஆனால் உணவு உழைத்து உண்டாக்குற உணவு இப்போ இல்லை. அதுதான் வந்து சிக்கல். கல்வி அதே மாதிரி. கல்வி வந்து என்ன நினைக்கிறோன்னா, பள்ளி கல்லூரியில் போய் படிக்கக்கூடியது கல்வின்னு நினைக்கிறோம். அது இல்லை. விவசாயம் ஒரு கல்வி தான், பறவைகளை பற்றி தெரிந்து கொள்வது ஒரு கல்வி தான், விலங்குகளை பற்றி தெரிந்து கொள்வது ஒரு கல்வி தான், காலமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வது ஒரு கல்வி தான், உறவுகளை பற்றி தெரிந்து கொள்வது ஒரு கல்வி தான். அப்பா அம்மா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா என்கிற அந்த உறவு முறையை தெரிந்து கொள்வதும் ஒரு கற்றல், அது ஒரு கல்வி தான். இதை மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த அந்த அறிவு பெறுவது எல்லாமே வந்து கல்வி, அது கற்றல் முறை தான். இதை யார் கற்றுக் கொடுக்கறது? ஒன்று நம்முடைய முன்னோர்களாகிய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு, அடுத்து இந்த இயற்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த 2 வகையான கற்றல் வழியாகத்தான் ஒவ்வொரு அடுத்தடுத்த தலைமுறை வந்து வாழ்ந்து கொண்டிருக்குது. அப்போ இந்த ஒரு வாழ்ந்த தலைமுறை, நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த தலைமுறை தன்னுடைய எல்லா அனுபவங்களையும், அது மொழியாக இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, அது வாழ்வியல் சார்ந்த பண்பாட்டு நிலை என்னென்ன கூறுகளாக இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு இயற்கையோடு தான் பயணித்து அப்படியே அது கைமாற்றி கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும். இதை புரிந்து கொள்கிற பொழுது தான் நாம் வந்து இந்த இயற்கை என்பது அடுத்த தலைமுறைக்கு வேணும்னு நினைப்போம். நீர் அடுத்த தலைமுறைக்கு வேணும், சுத்தமான நீர். காற்று அது மாசுபடாமல் அடுத்த தலைமுறைக்கு போகணும். நிலம் அது மாசுபடாமல் அடுத்த தலைமுறைக்கு போகணும். அதே போல தான் கல்வி அடுத்த தலைமுறைக்கு போகணும். அதே போல தான் மனமும் கலங்கப்படாமல் அடுத்த தலைமுறைக்கு போகும். இதை சொல்லுவதுதான் இலக்கியம், இதை சொல்லுவதுதான் கலை இலக்கியம். இது இருக்கா அப்படின்னா இன்று வந்து அது இல்லை. ஏன் இல்லைன்னா அறிவியல் தொழில்நுட்பத்தில் விளைவாக வந்த இந்த கைபேசி அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து நீங்கள் எல்லாமே இதிலே பார்க்குறீங்க. தொடு உணர்வு என்பதுதான் கற்றலில் மிக முக்கியமானது. ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு கோழியை, ஒரு வாத்தை, முடிந்தளவு ஒரு பூனை, ஒரு நாய், இது மாதிரியான பறவைகளையும் விலங்கினங்களையும் நாம் தொட்டு பழகுகிற பொழுது வரக்கூடிய கற்றல் முழுமையாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம வந்து ஃபோட்டோவில் தான் பார்க்குறோம் குழந்தைகள். அதே போல் விளையாட்டு, நாம் உடல் ரீதியாக விளையாடணும்.
விழுந்து விளையாடணும், கட்டிப்பிடிச்சி விளையாடணும், தொட்டு விளையாடணும், ஓடி விளையாடணும், அடித்து விளையாடணும், பார்த்து விளையாடணும், பாடி விளையாடணும், சொல்லி விளையாடணும். இப்படி விளையாட்டுகள் நிறைய இருக்குது. குழுவாக விளையாடணும், தனியாக விளையாடணும், இப்படிலாம் நிறையா இருக்குது. இந்த விளையாட்டுகளெல்லாம் இல்லை. ஆனால் கைபேசியில் விளையாட்டை அது ஒரு தொகுத்து வச்சுருக்கிறாங்க. நிகழ்ச்சி தொகுப்பாக இருக்குது. அது ஆங்கிலத்தில் சொல்லணும், அது ஒரு ப்ரோக்ராமிங் தான். அது ப்ரோக்ராம். இப்போ நல்லா சொல்லணும்னா, ஒரு அந்த கைபேசியில் விளையாடுகிற அந்த கார் ஓட்டுகிற விளையாட்டு ஒரு 100 விளையாட்டு இருக்குது அப்படின்னா, அந்த 100 விளையாட்டு அந்த குழந்தை விளையாட முடிச்சிருச்சுன்னா 101வது விளையாட்டு அதில் வராது. மறுபடியும் 1வது விளையாட்டு தான் இருக்கும். 1லேருந்து மறுபடியும் 100 வரைக்கும் வரும். 100 முடிஞ்சுன்னா மறுபடியும் 1. ஆனால் குழந்தைகள் நேரடியாக விளையாடுகிற பொழுது, ஒரு குண்டுக்கா விளையாடுகிற பொழுதோ, ஒரு பம்பரம் விளையாடுகிற பொழுதோ, ஒரு குதிரைத்தில் விளையாடுகிற பொழுதோ, ஒரு கபடி விளையாடுகிற பொழுது அவங்க படைப்பூக்கத்தோடு அதை கூடுதல் நேரத்தை கொடுப்பார்கள். இப்படிலாம் விளையாண்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. சில புதிய விதிமுறைகளை உருவாக்குவாங்க. படைப்பூக்கத்தோடு இருக்கணும், கிரியேட்டிவ் இருக்கும். அதுதான் விளையாட்டு. அந்த விளையாட்டு தான் உடலை வளர்க்கும், அந்த விளையாட்டு தான் மனசையும் வளர்க்கும். அப்போ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 100 விளையாட்டு இருக்குது, 101 விளையாட்டு அந்த குழந்தைகள் விளையாடவே முடியாது. கைஃபோனில் விளையாடுற அந்த செல்ஃபோனில் விளையாடுற குழந்தை 101 விளையாட்டு அதோட படைக்க அதில் இருக்காது. அதோட முடிச்சிடும். பையங்கன்னு ஒரு சவுண்டு வரும், அடுத்து 1வது விளையாட்டுக்கு போகும். இதுதான் இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தால் அந்த கைபேசியினுடைய அதில் அதே மாதிரி வாட்ஸ்அப் இருக்குது, இன்டர்நெட் இந்த வாட்ஸ்அப் இருக்குது, முகநூல் ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அதுலேயும் ஒருங்கிணைக்கக்கூடிய விளையாட்டுகள் என்ன அப்படின்னா, திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு விளையாட்டு தான். அதை முடிவு செய்யப்பட்ட விளையாட்டுகள், படைப்பூக்கம் இல்லாத ஒரு விளையாட்டுகள். அதுதான் இதனுடைய அடிப்படையான விஷயம். இது விளையாண்டு கொடுக்கிற பொழுது மூளையினுடைய சிந்தனை மரபு தடைபடுது. இது ரொம்ப முக்கியமானது. உடலும் தடைபடுகிறது. உட்காந்துட்டே இருக்கிற குழந்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உடல் ரீதியான பல்வேறு சிக்கல்களை சந்திக்கும், உடல் நோய்களை சந்திக்கும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணுங்கிறதான் இயற்கையினுடைய பொது விதி. ஏன்னா இதை தடைபடுகிற எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி மனித குலத்துக்கு நேர் எதிரானது. அது மனித குலத்தை வளர்க்காது, அது அழிக்கும். எனவே தான் இந்த சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய இந்த சமூக ஊடகமாகி அந்த கைபேசி வழியாக இருக்கக்கூடிய இந்த சமூக ஊடகங்களுடைய செயல்பாடுகள், அதில் வரக்கூடிய தகவல்கள், அதுக்குள்ள செய்தல், இவை எல்லாத்தையுமே நாம் அதை புறந்தள்ள வேண்டும், பயன்படலாம். ஓரளவுக்கு சில தகவல்கள், செய்திகள் ஒருத்தர் பேசுவதற்கு அப்படி தான் அந்த தேவைகள் தான் ரொம்ப முக்கியம். மற்றபடி அது இல்லாமல் வாழ்க்கையே இல்லை என்று சொல்லுகிற பொழுதோ அல்லது அதனுடைய ஒட்டுமொத்தம் அதுக்கு நம்ம அடிமையாகி விடுவது என்பது நம் மனித சமூகத்தினுடைய மனிதனுடைய வளர்ச்சிக்கு அது பெரும் தடையாக இருக்கும். இதுதான் நம்ம அந்த கைபேசி அல்லது நம்ம சொல்லக்கூடிய இன்றைக்கி கூடிய இந்த சோசியல் மீடியா, கைபேசியில் வழியாக கிடைக்கக்கூடியவங்களுக்கு இந்த சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடிய சமூக ஊடகங்களுடைய இன்றைக்கி மிக மோசமான ஒரு நிலை. இதை புரிந்து கொண்டு தான் பெற்றோர்கள் இருக்கணும், இதை புரிந்து கொண்டு தான் குழந்தைகள் மாணவர்கள் இருக்கணும், இதை புரிந்து கொண்டு தான் ஆசிரியர்களும் இருக்கணும், இதை புரிந்து கொண்டு தான் ஒவ்வொருவரும் இருக்கணும். இது அடிப்படை. ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், இதுதான் அடுத்த தலைமுறை. இந்த மாணவர்கள் தான் அடுத்த தலைமுறை. எனவே தான் அவர்களுக்கு நம்ம இதை கவனப்படுத்துகிறோம். ஏன்னா இப்போ கூட ஆன்லைன் எக்ஸாம்லாம் வந்துருச்சு. இப்போது இணையவழி தேர்வுகள் இருக்கலாம், அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். இணையவழி தேர்வில் நீங்கள் எழுத்தை கற்றுக்கொள்ள முடியாது, உணர்வை கற்றுக்கொள்ள முடியாது, நேரடியாக பார்க்க முடியாது. அது ஒரு எல்கை வரைக்கும் தான் உதவும். முழுமையாக இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன விஷயத்துக்கு அது இந்த 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 தொழில்நுட்ப கருவி உதவாது. எனவே தான் இதனுடைய இந்த பிற்போக்கு தன்மை என்பது இதனுடைய டிராபேக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் பிற்போக்கு தன்மை நான் சொல்கிறேன். இதை ஒரு எல்கைக்கு மேலே நாம் பயன்படுத்த கூடாது, அது பயன்படுத்த வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இதிலிருந்து குழந்தைகள் மீண்டு வருவதற்கு ஒரு 2 வழிமுறைகளை உங்களால் சொல்ல முடியுங்களா? ஒன்று என்ன செய்யலாம் அப்படின்னா, பாடத்தின் வழியாக பாடத்திட்டத்திற்கு பாடம் நடத்துவதற்கு இந்த நேரடியாக வகுப்புக்கு போக முடியாத சூழலில் அதை ஒரு கேட்டுக்கொள்வதற்கு மட்டும் தான் பயன்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட கேட்டுக்கொள்ளலாம், அதில் பார்த்து கொள்ளலாம், அவ்வளோதான். அதுவே ஒரு கருவியாக, கற்றல் கருவியாக இருக்காது. அது ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வாசித்து படிக்கிற பொழுது அது ஏற்கனவே விளையாட்டு மாதிரி தான். அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு 10 பக்கத்தை அதில் டவுன்லோட் பண்ணி அனுப்புகிறாங்க அந்த ஆசிரியர்னா அதுதான் 11 புத்தகம். திடீர்னு அந்த புத்தகத்தை பார்க்க அந்த குழந்தை விரும்பினா முடியாது. அவங்க என்ன அனுப்பப்பட்டதோ அதுதான் இருக்கும். ஆனால் கையில் புத்தகம் இருக்கிற பொழுது ஒரு 80 பக்கம் கொண்ட புத்தகத்தை அந்த குழந்தை பார்க்கும். முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் பார்க்கும். முடிந்த பிறகு அந்த குழந்தை 81 பக்கத்துக்கு எங்கே போகும், புத்தகத்தில் இருக்காதே நீங்கள் கேட்கலாம். ஆனால் குழந்தை முதல் பக்கத்திலிருந்து எழுத தொடங்கும். 8வது பக்கத்தில் எழுதும், 16 பக்கத்தில் எழுதும், 24 பக்கத்தில் எழுதும், 30 பக்கத்தில் எழுதும், இந்த அட்டையில் எழுதும், திரும்பி முன் அட்டையில் எழுதும். இவையெல்லாம் குழந்தை அந்த புத்தகத்தில் இல்லாத பக்கங்கள். இது குழந்தைகள் செய்ய முடியும். ஆனால் ஒரு செல்ஃபோன் அதை நீங்கள் செய்ய முடியாது. பதில் போடலாம், எஸ் ஆர் நோ, தேங்க்யூ, குட் மார்னிங், அது போடலாமே தவிர அதுவும் ஒரு குறிப்பிட்ட எழுது தான். உங்களோட பதில் தான் போடலாமே தவிர உணர்வுகளை பதிவு செய்யலாமே தவிர அது ஒரு உற்பத்தி சார்ந்த ஒரு விஷயமாக, ஒரு படைப்பூக்கம் சார்ந்த விஷயமாக அதில் வராது. அதில் நீங்கள் ஒரு படம் வரையணும்னு நினச்சிங்கன்னா அது தெரியணும்.
அந்த ஆப் அதில் இருக்கணும்னுவாங்க. அப்புறம் அதை இப்போ வரையணும்னு சொல்லுவாங்க, அது வரையணும். அவை எல்லாமே திட்டமிடப்பட்டவை தான். நீங்கள் ஒரு குழந்தை ஒரு கொக்கு வரைஞ்சி அனுப்புதுன்னா அதில் நீங்கள் ஒரு கொக்கை எடுத்து போடுறது தான். கொக்கு வரையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கு நீங்கள் ஏற்படுகிற செலவு என்பது கருவி வழியாக தான் செய்யணும், உடல் வழியாக செய்ய முடியாது. அதுதான் நான் அதில் குறிப்பிட்டு சொல்ல நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, கல்வி நிறுவனங்கள் அல்லது பள்ளிகள், கல்லூரிகள் போன்ற கல்வி நிறுவனங்கள் இதை பயன்படுத்துவதோட அளவை குறைப்பதற்கான முயற்சியை செய்யணும். என்னதான் இப்போ கொரோனா போன்ற ஒரு பெருந்தொற்று கால சூழல் இடைவெளி இருந்தாலும் அதை இல்லாமல் தவிர்ப்பதற்கான ஒரு விஷயங்களை செய்யலாம். நான் கூட ஒரு திட்டத்தை சொன்னோம், அந்த தெருப்பள்ளிகள் என்று சொன்னோம். இப்போ போக முடியல, ஆசிரியர் போக முடியல அப்படின்னா, ஒரு ஆசிரியர் இப்போ மதுரையில் இருக்க ஒரு ஆசிரியர் விருதுநகரில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா விருதுநகருக்கு போக தேவையில்லை. அவர் மதுரையிலேயே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அது வேறு பள்ளியில் படிப்பாங்க, அந்த ஒரு தெருவில் அவங்க போய் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த ஆசிரியர் வாழ்விடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த பள்ளியில் படிக்க வேண்டிய குழந்தை இருக்காலும் அவங்களுக்கு பாடத்தை சொல்லித்தரணும், ஒவ்வொரு ஆசிரியரும் தனக்குரிய பாடத்தை. அது ஒரு நல்ல முறை. ஆனால் எங்களுக்கு அப்படி நாங்கள் பண்ண முடியாதுன்னு ஒரு கலந்துரையாடலாம் அந்த மாதிரி மறுப்பெல்லாம் வந்துச்சு. நாங்கள் அங்கே வேலை பார்க்குறோம், இங்கே எப்படி தான் பண்ணுறது? குழந்தைகளோட கற்றுக் கொடுப்பதான் முக்கியமே தவிர எங்கள் இடம் என்பது முக்கியம் இல்லை. இப்படி ஒரு திட்டத்தை செய்யலாம். இப்போ இது ஒரு 2 வழி, நல்ல வழி இருக்குது. இப்போ அப்படி செய்யலாம். இது மாதிரி நிறைய வழிகள் நம்ம யோசிச்சோம்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். நன்றி சார்.